உங்கள் புழக்கடை தோட்டத்து வாவியுள் செங்கழு நீர்வாய் நெகிழ்ந்து ஆம்பல் வாய் கூம்பினக்கான். உங்கள் புழக்கடை தோட்டத்து வாவியுள் செங்கழு நீர்வாய் நெகிழ்ந்து ஆம்பல் வாய் கூம்பினக்கான். செங்கல் பொடி கூரை வெண்பல் தவர் செங்கல் பொடி கூரை வெண்பல் தவர் தங்கள் திரு கோயில் சங்கிடுவான் போதந்தார். தங்கள் திரு கோயில் சங்கிடுவான் போதந்தார். எங்களை முன்னம் எழுப்புவான் வாய் பேசும் நங்காய் எழுந்தீராய் நானாதாய் நாவுடையாய். எங்களை முன்னம் எழுப்புவான் வாய் பேசும் நங்காய் எழுந்தீராய் நானாதாய் நாவுடையாய். சங்கொடு சக்கரம் ஏந்தும் தடக்கையன் சங்கொடு சக்கரம் ஏந்தும் தடக்கையன். பங்கைய கண்ணானை பாடேலோரெம்பாவாய். பங்கையர் கண்ணானை பாடேலோரெம்பாவாய். ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. ஸ்ரீ ஆண்டாள் நாச்சியார் திருவடிகளே சரணம். உங்கள் புழக்கடை என்று துவங்கும் 14வது பாசுரத்தை நாம் இன்று அனுபவிக்கப் போகிறோம். இன்று ஆண்டாளும் அவள் தோழிகளும் எழுப்புகிற பெண் எப்படிப்பட்டவள்? நாவுடையாய் என்று அழைக்கிறார்கள். அதாவது ரொம்ப அதிகமாக பேசுவா போல இருக்கு. ஆனால் அதே சமயத்தில் நல்ல வாக்குவன்மை பேச்சாற்றல் இருக்கிறவ. இந்த பெண்ணும் தனியாக தன் மாளிகையில் கிருஷ்ணனையே நினைத்து கொண்டு படுத்து கொண்டிருக்கிறாள். வந்துவிட்டீர்களா? பொழுது விடியட்டும், வருகிறேன் என்று சொல்கிறாள். ஆண்டாளும் அவள் தோழிகளும் தாமரை மலர்கள் எல்லாம் மலர்ந்து விட்டன, அல்லி மலர்கள் கூம்பி விட்டன, பொழுது நன்றாக விடிந்து விட்டது என்று சொல்கிறார்கள். ஜீவாத்மாவிற்கு ஞானம் மலர்வதை தாமரை மலர்வதோடு ஒப்பிடுவார்கள். மொட்டாக இருக்கும் ஜீவாத்மாவின் ஞானத்தை நாராயணன் தான் மலரச் செய்ய முடியும். சூரியன் குளத்துக்குள்ளே இருக்கிற தாமரையைத்தான் மலர்த்த முடியும். அந்த தாமரையை தரையில் எடுத்து போட்டுட்டா அந்த தாமரையை சூரியனால் மலர்த்த முடியாது. அதுபோல தான் பகவானும் சத்சங்கம்ங்கிற பாவியில் அல்லது குளத்தில் உள்ள பக்தர்களோட ஜீவாத்மாவோட ஞானத்தை தான் அவர் மலர்த்துவார். அதாவது ஆச்சாரியனோடு அடியார்களோடு சேர்ந்திருப்பவர்களை, அவர்களுடைய அந்த ஜீவாத்மாக்களின் ஞானத்தை பகவான் மலர்த்துவார். இந்த அரிய கருத்தையும் இந்த சின்ன ஒப்புமையில் ஆண்டாள் வச்சிருக்கா. ஆனால் அந்த வாய்ச்சல் வீராங்கனையான பெண் அவர்களுக்கு வித்தியாசமாக பதில் சொல்கிறா. என் வீட்டுக்கு வாசலுக்கு நீங்கள் வந்தபோது மகிழ்ச்சியில் உங்கள் கண்கள் மலர்ந்தன. நான் உங்களுக்கு ஆர்வமாக பதில் சொல்லாதனால உங்கள் வாய்கள் கூம்பி விட்டன. அதுதான் நீங்கள் ஒருத்தர் பார்த்துட்டு உங்கள் கண்கள் தான் தாமரையாகவும் வாய் தான் கூம்பின அல்லி மலராகவும் இருக்குன்னு சொல்கிறா. இவர்கள் எங்கள் முகத்தில் இருக்கிற மலர்கள் இல்லைம்மா, தாமரை மலர்கள் எங்கள் முகத்தில் இல்லை, வாவியில் அதாவது குளத்துக்குள்ளே இருக்குது அப்படிங்கிறா. அப்படின்னு சொன்னால் நீங்கள் யாராவது போய் மலர்த்தி இருந்தால் தான் உண்டு. இல்லைம்மா, உங்கள் புழக்கடையில் உள்ள உங்கள் வீட்டு கொல்லைப்புறத்தில் உள்ள கிணத்துல இருக்கிற அல்லது குளத்தில் இருக்கிற அந்த பூவை தான் நாங்கள் சொல்கிறோம், அந்த மலர்களை தான் நாங்கள் சொல்கிறோம் அப்படின்னா, உடனே வாசக்கதவு தாளிட்டுருக்கு, நான் கதவை திறக்கலை, என்னோடய வீட்டு கொல்லைப்புறத்தை நீங்கள் எப்படி பார்த்தீர்கள் அப்படின்னு கேட்குறா. அம்மா, எல்லா இடத்திலும் குளங்கள், ஏரிகள், ஓடைகள் எல்லாத்துலேயும் தாமரை மலர்கள் மலர்ந்து விட்டது, உங்கள் வீட்டு குளத்துலேயும் மலர்ந்திருக்கும், அதனால சொல்கிறோம் அப்படிங்கிறா. வேறு ஏதாவது அடையாளம் சொல்லுங்கள் அப்படிங்கிறா. வெண்மையான பற்களை உடைய சந்நியாசிகள்லாம் காவி உடை தரித்து
சாவியை எடுத்துக்கொண்டு தங்களுடைய கோவிலை திறக்கச் செல்கிறார்கள். இவர்கள்லாம் அந்த முன்னால் சொன்னாலே யோகிகள், முனிவர்கள், அவர்கள் எழுந்ததுமே இவர்களும் எழுந்து விட்டார்கள். இவர்களும் போய் ஸ்நானம் செய்து அனுஷ்டானங்கள் எல்லாம் முடிச்சுண்டு தங்கள் கோவில்களில் பூஜை செய்யறதுக்கு இவா போகிறா, திரும்பி போகிறா. அப்போது ஆண்டாள் இதை எதுக்காக சொல்கிறான்னா, அவள்லாம் அனுஷ்டானங்கள்லாம் முடிச்சுட்டு திருப்பி போகிறா, அதனால் ரொம்ப நேரம் ஆயிடுத்து, விடிந்து ரொம்ப நேரம் ஆயிடுத்து அப்படிங்கிறத உணர்த்துறதுக்கு தான் இதை சொல்கிறா. ஆனால் இந்த பெண் அதுக்கும் எந்த பதிலும் சொல்லலை. வெளியில் கூடியிருந்த பெண்களுக்கு கோபம் வந்துவிட்டது. நேற்று நாம் எல்லாரும் நோன்பு நோற்பதை பற்றி பேசிக்கொண்டிருந்த போது, நாளை அதிகாலையிலேயே நான் முன்னால் எழுந்து உங்கள் வீடுகளுக்கே எல்லாரையும் எழுப்புவேன்னு சொன்னாயே, சபதமே செய்தாயே, வாய்ப்பேச்சுத்தான் இருக்குது, செயலில் எதுவும் இல்லை. இப்படி ஒன்றை செய்கிறேன்னு சொல்லிட்டு அதை செய்யாமல் இருக்கிறதுக்கு உனக்கு நாணமாக இல்லையா? நாங்கள்லாம் உன்னோட வீட்டு வாசலுக்கே வந்துட்டோம், அப்பவும் நீ வாக்குவாதம் தான் செய்கிறாய். ஏன் இப்படி திட்டிக்கொண்டே இருக்கிறீர்கள்? நான் வேண்டாமென்றால் நீங்கள்லாம் போகலாமே என்று இவள் கோபமாக சொல்கிறாள். வெளியில் இருக்கும் பெண்கள் அவளை சமாதானப்படுத்துகிறார்கள். நங்காய் எழுந்திராய் என்று சொல்கிறார்கள். நங்கை என்றால் பூரணமாக எல்லா லட்சணங்களும் அமையப்பெற்றவள் என்று பொருள். கோவில்களில் பெருமாளுக்கு நம்பி என்று திருநாமம் இருக்கிறது இல்லையா? நம்பி என்றால் பூரணமாக எல்லா நல்ல குணங்களும் அமையப்பெற்ற ஆண்மகன் என்று பொருள். அம்மா, சொல்வன்மை உடைய நங்காய் எழுந்து வா என்கிறாள். ஹனுமானுடைய பேச்சை ஸ்ரீராமர் ரசித்த மாதிரி கிருஷ்ணர் இவள் பேச்சை ரசிப்பாராம். ரிஷ்யமுக பர்வதத்தில் ராமலக்ஷ்மணர்களை அனுமான் சந்தித்தபோது தான் யார், சுக்ரீவன் யார், அவர்கள் எதற்காக அங்கு இருக்கிறார்கள் என்பதையெல்லாம் அவர் அப்படியே விளக்கி சொன்னாராம். அப்போ ராமர் வெச்ச கண் வாங்காமல் அவரையே பார்த்துட்டு இருந்தாராம். அவர் பேசியதை கேட்டு ராமர் சொன்னாராம், ரிக்வேதம் கற்காதவன் இவ்வாறு பேச முடியாது, யஜுர்வேதத்தை கற்காதவன் இப்படி பேச முடியாது, சாமவேதம் தெரியாதவன் இப்படி பேச முடியாது என்று சொல்லி ஹனுமானை சொல்லின் செல்வர் என்று புகழ்ந்தாராம். அதுபோல எங்கள் தலைவியே, உன் வாக்கு சாதுரியத்தால் எங்களையும் கிருஷ்ணனையும் மகிழ்விக்க எங்களோடு சேர்ந்து கொள். நாங்கள் எல்லாரும் பிரார்த்திப்பதை நீதான் உன் வாக்கு வன்மையால் பெற்றுத்தர வேண்டும். எங்களுக்கு கிருஷ்ணனை பார்த்தால் என்ன பேச வேண்டுமென்று கூட தெரியாது. உன் இனிமையான பேச்சினால் நீ கிருஷ்ணனை வென்று விடுவாய். ஆகையால் எழுந்து வா. சரி, நான் வருகிறேன். நீங்கள் நோன்பு நோற்பது ராவனை குறித்தா கிருஷ்ணனை குறித்தா, அதை மட்டும் தெளிவுபடுத்துங்கள் என்று சொல்கிறாள். நோன்பு நாராயணனுடைய அவதாரமான கிருஷ்ணனுக்கு என்று முன்பே சொல்லிவிட்டோமே. நமக்கு கிருஷ்ணனை கணவனாக அடைய வேண்டும் என்பதுதான் விருப்பம். அதற்காக ராமனை பாடக்கூடாதுங்கிறது இல்லையே. நம்மை காக்கத்தானே அவர் பல அவதாரங்களை எடுத்தார். அவருடைய எல்லா அவதாரங்களையும் பாடுவோம். முன் பாசுரத்தில் புள்ளின் வாய்க்கீண்டவனான கிருஷ்ணனும் பொல்லா அரக்கனை வதைத்த ராமனும் இருவரும் நாராயணனின் அவதாரமே என்றுதானே சொன்னோம். சரி, இவர்கள் இருவரும் ஒருவர்தான் அப்படிங்கிறதுக்கு என்ன சான்று? சங்கொடு சக்கரம் ஏந்தும் தடக்கையன் பங்கைய கண்ணன். பகவானோட ஒவ்வொரு அவதாரத்திலும் அவன் கையில் சங்கு சக்கரம் இருக்கும், அதுதான் அடையாளம். ராமனுக்கு சங்கு சக்கரம் உண்டா? ஹனுமானுக்கு சங்கு சக்கரத்தோடு தான் காட்சி தந்தார். மண்டோதரிக்கு 4 கையோடு தான் காட்சி தந்தார். ராமன் தன்னை மனிதனாக காட்டிக்கொண்டாரே தவிர பல பக்தர்களுக்கு 4 திருக்கரங்கள் சங்கு சக்கரங்களோடு காட்சி கொடுத்திருக்கார். கிருஷ்ணாவதாரம் பிறக்கும்போதே, அவதாரம் பண்ணும்போதே அற்புத பாலகன் கிருஷ்ணன். 4 கை, சங்கு சக்கரம், பீதாம்பரம், கிரீடம் எல்லாத்தோடையும் தான் காட்சியளித்தார். அதை பார்த்துட்டு தேவகி நடுநடுங்கி போய்விட்டாள். கம்சன் வந்துடுவானே, இந்த அலங்காரங்களையெல்லாம் மறைத்துக்கள், பிராகிருத்த சிசுவாக மாறிவிடு அப்படின்னு கெஞ்சரா. அப்போ அம்மா கேட்டுன்றதுக்காக 2 கைகளை மறைத்து கொண்டாராம். 11 வயதுக்கு கம்சவதம் முடிகிற வரைக்கும் 2 கையோடு தான் காட்சியளித்தாராம்.
அந்த கம்சவதம் முடிஞ்சதுலேருந்து அவரோட அவதாரம் முடிகிற வரைக்கும் 122 பிராயம் வரைக்கும் அவர் 4 கையோடு தான் காட்சி கொடுத்துருக்கார். கீதை 11வது சாப்டரில் கிருஷ்ணன் வந்து தன்னோட விஸ்வரூபத்தை அர்ஜுனனுக்கு காட்டுறார். அப்போது அதை பார்த்துட்டு அர்ஜுனன் ரொம்ப பயந்து போயிட்டான். கிருஷ்ணா, இந்த காட்சி எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது, எப்போதும் போல் நீ 4 திருக்கரங்கள் உடையவனாக மாறிவிடு அப்படின்னு கேட்டுக்கிறான். அதனால் அப்போது அவர் 4 திருக்கரங்களோடு தான் எப்பவும் இருந்திருக்கார் அப்படிங்கிறது ரொம்ப நல்லா கிளியராக தெரிகிறது. நம்மாழ்வார் வந்து ஒரு பாசுரத்தில் வெள்ளை சுரிஜங்கொடு ஆழியேந்தி தாமரை கண்ணன் என் நெஞ்சினூடே பிள்ளைக்கடாகின்ற ஆற்றை காணீர் அப்படின்னு சொல்கிறார். ஆழ்வாரோட நெஞ்சுக்குள்ளேயே கருட சேவை நடக்கிறது. தாமரை கண்களுடைய எம்பெருமான் வெள்ளை சங்கையும் சக்கரத்தையும் தரித்தவனாக கருடன் மீதமர்ந்து என் நெஞ்சுக்குள்ளே உலா வருகின்றான் என்று சொல்கிறார். அடுத்ததாக கமலக்கண்ணன். எந்த அவதாரமாக இருந்தாலும் கமலக்கண்ணான். மத்ஸ்யக கமலலோச்சனக மகாவராக ஸ்புடபத்மலோச்சனக ராமக கமலபத்ராட்சக, இப்படி எல்லா அவதாரத்திலையும் கமலக்கண்டான். இந்த பெண்ணை வந்து இவர்கள் கூப்பிடும்போது இந்த நாவுடையாய் என்று சொல்லப்படுகிற இந்த பாசுரத்து பெண், அவள் வந்து வாக்குச்சாதுரியம் மட்டுமில்லையாம், குரல் இனிமையும் மிக்கவளாம். திருவாட்டாற்று எம்பெருமான நம்மாழ்வார் வந்து 11 பாசுரங்களால் புகழ்ந்து பாடுகிறார். இப்பத்தும் கேட்டு ஆறார் வானவர்கள் என்று சொல்கிறார். என்னன்னா, இந்த 11 பாடல்களையும் நித்திய சூரிகள் கேட்டார்களாம். கேட்டு கேட்டு அந்த வானவர்களான நித்திய சூரியர்கள் திரும்ப திரும்ப பாடுங்கன்னு அவரை கேட்டுண்டாளாம். ஏன்னா அது வந்து செவிக்கினிய செஞ்சொல்லே அப்படின்னு ஆழ்வாரே சொல்கிறார். அப்படிப்பட்ட நம்மாழ்வாருடைய இனிய குரலைப் போல இந்த பெண்ணோட குரலும் இனிமையாக இருக்குமாம். தொண்டரடி பொடியாழ்வார் திருமாலையில் இளைய புன்கவிதை ஏலும் எம்பிரார்க்கு இனியவாரே அப்படின்னு சொல்கிறார். அதாவது என் கவிதை மிகச் சாதாரணமாக இருந்தாலும் எம்பிரானுக்கு, என்னோட ரங்கநாதனுக்கு இனியதாக உள்ளது அப்படின்னு சொல்கிறார். அதுபோல் இந்த பெண்ணோட குரலோட மாதுரியம் பகவானுக்கு, கிருஷ்ணனுக்கு இனியதாக இருக்குமாம், உலகத்தவர்களுக்கும் இனிமையாக இருக்குமாம். இப்படியெல்லாம் சொல்லி இருக்கிறதுனால, இப்படியெல்லாம் சொல்லி அவளை புகழ்ந்து நாங்கள் எதற்கு அழைக்கிறோம் என்றால், பகவானுடைய நாமங்களை நீ உன் இனிமையான குரலில் பாட நாங்களும் சேர்ந்து கொண்டு பாடி மகிழ வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறார்கள். அதை கேட்டு அந்த பெண்ணும் எழுந்து வந்து இவர்களுடன் சேர்ந்து கொண்டாள்.